வீரா சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. வீரா சேனலில் வந்து சமையல், சாரீ குச்சு டிசைன்ஸ், கோலங்கள் இப்படி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான கேட்டகரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாரீ குச்சு டிசைன் தான். சாரீ குச்சு டிசைன்ஸ் வந்து உங்களுடைய சாரீக்கு நீங்களே வீட்டில் எப்படி போட்டுக்கலாங்கிறத நுணுக்கங்களோடு சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் வீரா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்குள்ள டிசைன் எப்படி போடலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரீக்கு தான் நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாடல் டிசைன் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான அழகான டிசைன். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு முதல்ல நான் 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக மேலேயும் மார்க் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்படி கோடு போடும் பொழுது உங்களுக்கு வந்து யூனிஃபார்மாக வெட்டுறது வந்து கிடைக்கும். அந்த மார்க் பண்ணியிருக்கிறது நேராக கோடு வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 இன்ச் அளவு அந்த இதில் மார்க் பண்ண மாரி அடுத்த சைஸ் வந்து 2.25 இன்ச்சுக்கு நான் ஒரு 14 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஒவ்வொரு கட்டமாக வெட்டி இருக்கிறீங்க இல்லையா, அதை வந்து இப்படி முக்கோண சைஸாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது முக்கோண சைஸாக இப்படி பார்க்கும்பொழுது எக்ஸ்ட்ரா துணி இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒன்று போல் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சில இடங்களில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வரும். அந்த வித்தியாசமாகிற துணியை கட் பண்ணிடுங்க. இது முடித்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து 2.25 இன்ச் அளவுக்கு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வந்து நீங்கள் இதேமாரி ட்ரையாங்கிளாக மடித்து எந்த இடத்துல வைக்கணும் கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு முக்கோணம் தெரியும்படியாக அளவு பார்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி 2 அடுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப வந்து அழகாக இருக்கும். எனக்கு வந்து இதில் வந்து பர்பிள் கலர்லேயே ஒரு கோல்டன் கலந்த ஒரு கிளாத் வந்து இருந்தது, அதனால் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்முந்தியிலேருந்து ஒரு 2.25 இன்ச் அளவு கட் பண்ணி எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அத்தனை பீஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 அடுக்கு அழகாக தைச்சி முடிச்சாச்சு. ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சாரியை எடுத்து கொஞ்சம் மடித்து அந்த முக்கோணம் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது வந்து மறையும்படியாக துணியை அப்படி மேலே வச்சு மடித்து அடித்து தைச்சிக்கோங்க. அப்போ ஸ்டிச்சிங் மறைஞ்சிரும். அப்புறமா ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு ஸ்டிச்சிங்கும் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். பாருங்கள், அழகாக தைச்சி முடிச்சாச்சு. இனிமேல் டிசைன் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸ்டோன்ஸும் பீட்ஸும் வச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கோல்டன் ஆஃப் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். பெரிய சைஸ் சின்ன சைஸ் 2 எடுத்துருக்கிறேன். அப்புறமா பர்பிள் கலர் ஸ்டோன்ஸ். அப்புறமா க்ளூ கொடுத்துக்கோங்க. க்ளூ வந்து சென்டரில் பெரிய பீட்ஸ் சுற்றி சின்ன பீட்ஸ் வர மாரி, அப்புறம் இந்த 2 இடத்துலையுமே கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பர்பிள் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அடுத்து சின்ன சைஸ் பீட்ஸ், அடுத்து வந்து பெரிய பீட்ஸ் சென்டரில் வச்சு சுற்றி சின்ன பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதேமாரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அதேமாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக ஒட்டி முடித்தாச்சு. ரொம்ப சிம்பிளான டிசைன், அதே நேரத்தில் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோஸ் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.